பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை ஒரு ஸ்பீட் மெசேஜ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக இந்த நாளிலே வரை மகிமைப்படுத்தி கீழ்ப்பணிந்த பிள்ளைகளாய், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்த பிள்ளைகளாய் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை ஆராதிக்கிற நாள் தான் இந்த நாள், கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த கட்டளைகள் வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளை நீ ஆசீர்வதித்து நீர் பரிசுத்தமாக்கி நீரை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். நீர் ஆண்டவரை மகிமைப்படுவீராக, எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே அப்ப அந்த நாளிலே தேவ ஜனமுமே ஆண்டவரே அப்பா அம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, விண்ணப்பிக்கும் போது, ஊழியம் செய்யும் போது தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுடைய எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தரை அங்கீகரித்து அவர் வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பீராக. உலகம் முழுவதும் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களை கர்த்தருடைய கரமா ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். அப்பா அம்மை துதிக்கிறோம். அந்த தேவ ஜனத்தை இன்னும் அதிகமாக நீ பெருக பண்ணுவீராக. அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து விட்டபடி நாள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய்வு நாளின் பாட்டாகி சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் தம்புரினாலும் ஞானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலும் சத்தியத்தை பறிக்கும் நலமாயிருக்கும். கர்த்தாவே செய்கிறான் மனுஷாக்கினே இந்த கரத்தின் கிரிகளின் மனச சத்தம் விடுவேன். கர்த்தாவே இந்த கிரிகளை உள்ள மகத்துவமானவைகள், யோசனைகள் மகாணமானவைகள், மிருக உணவுள்ள மனுஷன் அறியான், மூடன் அதை உணரான், துன்மார்கள் பிள்ளை போல கழித்து அக்கிரமக்காரை ஆசிரிக்கும் போது அது அவர்கள் என்னைக்கும் அழிந்து போது எதுவாங்க. கர்த்தாவே என்னைக்கு உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே சத்துக்கள் அழிவார்கள், சத்துக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரர் சிதறு போவார்கள். என் கொம்பை காணாவழியின் கொம்பை போல வைத்திலே தோதிய ஞான அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துக்களுக்கு நேரடி கண் காணவே விரோதமாய் துன்மார்க்கர் நேரடி காலிக்கும் நீதிமான் பணியோடு செய்து போல வருவான். கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களை செய்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் கண்மலையாக அநீதியிலே ஆமென். யாத்திராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவனம் நடுவதற்கு தேசத்துக்கு புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை வேறு தேவர்கள் வானத்தின் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் உண்டாயிருக்கும் ஒரு சொரூபத்தையாக உண்டாக்க வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிளாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3ஆம் நாளாம் தலைமைப்பட்டு விசாரிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொடுகளுக்கும் ஆயிரம் தலைமை மட்டும் இருக்கும் செய்வதாகிறேன். புதியவனாகிய கர்த்தர் நாமத்தை வீழ்ந்து வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம் நாமத்தை வீழ்ந்து வழங்குவதை தட்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆனாலும் வேலை செய்து கிரியை நலம் நினைப்பாயாக. ஏனாலும் தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாள் குமாரனாலும் குமார்த்தியாளர் வேலைக்காரர்கள் வேலைக்காரியாளர் விரும்பினாலும் வாசலுக்கு அந்நியாளர் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டை இச்சாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய கழுதும் பின்னும் பிறந்து கொள்ள யாரும் மிச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முதல் பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் என்கிற பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். நாட்களாய் நம்மை கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சோர்வுகள் பலவீனங்களுக்காக கரங்களை தட்டி பாடலாமா? நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி
வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் பேசக்கூடும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் பேசக்கூடும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். கோடாயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, கோடாயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம்மார்த்தையில் உண்டு அற்புதமே, உம்மார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேடலை வைத்தவன் நீர், அதற்குள்ளும் ஜீவனை கண்டவன் நீர். கல்லுக்குள் தேடலை வைத்தவன் நீர், அதற்குள்ளும் ஜீவனை கண்டவன் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணைவின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணைவின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா, ஆமென். உற்சாகமாய் நாம் பாடுவோமா? அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் எவ்வளவோ நம் காரியங்களை நாம் பார்க்கிறோம். லேயாலும் ராக்கேலையும் குறித்து அல்லேலூயா. என் கணவர் இப்போதாவது என்னை நேசிப்பாரா என்று சொல்லி ஒரு பிள்ளையும் பெரும்பொழுதெல்லாம் அவள் ஏங்கி அழைத்தாள். ஆனால் நான் இனிமே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அறிகிற வரைக்கும், கர்த்தரை அறிகிற வரைக்கும் மனுஷனை நம்பியிருந்தான், தன் கணவரை நம்பியிருந்தான். ஆனால் கர்த்தரை அறிந்த பிறகு நான் இன்னும் இனிமேல் கர்த்தரையே துதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். க்ளோரி. நான் பாடுவோமா? மனுஷர்கள் பயிடுவாங்க, ஆமென். தாய் மறந்தால் தகப்பன் மறந்தால் நான் அதை மறப்பதில்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவனாக கர்த்தர் இருக்கிறார். கைவிடப்பட்டவர்கள் பக்கச்சோறு அத்திமரம் துளியாமல் போனார், திராட்சை செடி கண்டுடாமல் போனார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் பாடுவோம். எல்லாம் நன்மைக்கே, கர்த்தர் செய்கிறது எல்லாவற்றும் நன்மைக்கே என்று சொல்லி நம் கர்த்தருடைய கருத்தை கொடுப்போம். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி
தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன். என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை சுற்றி திரிந்தாலும், என் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை சுற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கணவன் என்னை விட்டு போனாலும், ஊரெல்லாம் என்னை சுற்றி திரிந்தாலும், கணவன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை சுற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன், அல்லேலூயா. சாரால திருமணம் செஞ்சார், சாராளோட தானே வாழணும். ஆமே, சாராளோட வாழணும்னு எண்ணம் இருக்கணும்ல. ஆகாரத்தை மறுமணம் செஞ்சுக்கோங்க, குழந்தை பிறக்கும். எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. ஏமா உனக்கே குழந்தை பிறக்கல, கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கார், காத்திருன்னு சொல்லியிருக்கணும். ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாரு? ஆமே சேங்க எங்க ஆகார கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பிறக்கும். அப்படியா, சரிம்மா. சும்மாவே எடுத்து கொடுத்து சாப்பிடாம இருக்க முடியும்? அப்படிதான் ஆண்கள் எல்லாம் இல்லை. ஆபிரகாம் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏன் அப்போ சொல்லக்கூடாதா?
உனக்குள்ள உன் மூலமான சந்ததி, நீதானே எனக்கு மனைவி. ஆமென். உன் மூலமா எனக்கு குழந்தை சந்ததி இல்லாட்டாலும் ஆமென், க்ளோரி, ஆமென், நீதான் எனக்கு மனைவின்னு சொல்லியிருக்கணும். அவன் நல்ல புருஷன். ஹல்லேலூயா. ஆமென், க்ளோரி. இன்னொருத்திய கட்டி கொடுத்தா குழந்தை பிறக்கும்னு ஆமென், அவ்வளோ நம்பிக்கை தேவன் சொல்லியிருக்கிறாரு. உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பானே உனக்கு ஆமென் சுந்தரவாளி. அதெல்லாம் மறந்து போச்சு, மறந்து போச்சு. மற்ற மாம்சத்தெல்லாம் பார்க்கும்போது, மற்ற மாம்சத்தெல்லாம் கண்ணால பார்க்கும்போது, மற்ற மாம்சத்தை பாரு க்ளோரி அப்படி சொல்லும்போது அப்படி இனிக்குது இல்ல? ஏன் அவன் சொல்ல வேண்டியது தானே, வாயை மூடுன்னு அடிக்க வேண்டியது தானே. ஆமென், க்ளோரி. மற்றதெல்லாம் கேட்கறதெல்லாம் அடிக்க தருதில்ல, குல தருதில்ல, வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல தருதில்ல, நடுத்தர நிற்க வைக்க தருதில்ல, ஊரெல்லாம் போய் தூட்டி தெரிய தருதில்ல. அப்போ சொல்ல வேண்டியது தானே, அப்போ அடிக்க வேண்டியது தானே சாராளு. ஏய் பைத்தியக்காரி. ஆமென். யோபு சொன்னார்ல, தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லும் போது ஏய் பைத்தியக்காரி போல போய் பேசுற. ஆமென். கர்த்தர் நன்மை அனுபவிச்சு நம்ம தீமை அனுபவிக்க கூடாதா? ஆமென். பொறுமையா இருக்கு. கர்த்தர் எல்லாம் சொன்னார் இல்ல. அல்லேலூயா. ஏன் அப்புறம் சொல்ல வேண்டியது தானே, சாரால போட்டு அடி அடின்னு அடிக்க வேண்டியது தானே. ஏன்? ஆசை, ஆசை. ஆமென், க்ளோரி. நான் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது ஆமென், பைத்தியக்காரி சொன்னானா ஒரு குழந்தை பிறக்கும்னு, அவன் மேலமா பிறக்கிறதா நமக்கு குழந்தை? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? அல்லேலூயா. அந்த குழந்தைய நீயும் எடுத்து கொஞ்சம் போது சாரல் புத்தி எங்கே போச்சு, ஞானம் எங்கே போச்சு? வாழ்க்கையே என்னன்னு யோசிக்காம குழந்தை மேல இருக்கிற ஆசையில தான் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற அந்த நம்பிக்கைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம ஏன் ஆபிரகாம் சொல்ல வேண்டியது தானே, ஆகாருக்கு மூலமா நான் ஆகார திருமணம் செஞ்சுட்டா மட்டும் ஏம்மா எப்படிமா குழந்தை பிறக்கும்? ஆமே, குறை என்கிட்ட இருக்குது. ஆமே, க்ளோரி. சார் உங்ககிட்டயே இருக்குது. குறை என்கிட்ட இருக்குல்ல, குழந்தை பிறக்காம போகுதும் பிறக்காததும் பிறக்கிறதும் அப்படியே போட்டு அட்டி 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 4 அடி அடிக்க வேண்டியது தானே. ஆமென், க்ளோரி. சொன்னானா இவர் செஞ்சுக்கிட்டாராம். சரி செஞ்சுக்கிட்டாரு, குழந்தை பிறந்துச்சு, துரத்தி விட்டுட்டாரு. அவனோட மனநிலைமை சும்மா விடுமா? வனாந்தத்தில் போகும்போது வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது அடிக்கிறான் சாராளு. ஆமென், க்ளோரி. பிறந்த பிறகு ஆமென் 2 பேரும் துரத்தி விட்டுறாங்க. நியாயம் விடுமா? அநியாயம், அநியாயம், துரோகம் இல்லை. வீட்டை விட்டு துரத்தலாமா ஒரு மனைவிய? மறுமணம் செஞ்சுக்கிட்டு எவ்வளோ தைரியம் ஆபிரகாமுக்கு. ஆமென், க்ளோரி. இது இல்லாமல் கேத்துறாள் வேற. ஏன்பா ஆபிரகாம இதெல்லாம் பத்தலையா? ஆமென், க்ளோரி. புருஷன் உயிரோடு இருக்கும்போது பெண்கள் வந்து ஆமென், ஏமா எனக்கு குழந்தை பிறக்கல, ஏமா சாரல் நீ இது பாரு, இவனை கட்டிக்கோ, குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை எடுத்து நான் என் பொண்ணு போகிறேன், என் குழந்தை போல வளர்க்குறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், என்ன நியாயம், அநியாயம்? இப்படிதான் ஒரு பெண்களுடைய வேதனை, கண்ணீர். இப்படி திரும்பி பார்த்தாலே என்னத்தை பார்க்குற, யாரை பார்த்த, போட்டு அட்டி அட்டி ஒத்த கொத்து, வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இப்படிதான் துரத்திட்டா, அப்படிதான் அடுத்துட்டு கேறுத்துறாள். அந்த அம்மா வந்துட்டாங்க. ஏன் சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒழுங்கு இல்லை, ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை. வாழ்க்கையில் உண்மையோடு கூட ஒரே மனைவியோடு கூட ஆமென், க்ளோரி. குழந்தை இருக்குதோ இல்லையோ, நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, இவன் தான் உத்தமன். ஒரே மனைவியோடு கூட வாழ்ந்து ஆமென், க்ளோரி. குழந்தையாங்க வாழ்க்கை. குழந்தை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நீ எனக்கு குழந்தைமா, எனக்கு நீ குழந்தை, நம்ம 2 பேரும் ஆண்டவருக்கு குழந்தைன்னு சந்தோஷமா வாழறதை விட்டுட்டு அடிச்சு உதைச்சி துன்புறுத்தி மாமியார் வீட்டுக்கு துரத்துறது. ஆமென், க்ளோரி. அங்கே ஓடு, இங்கே ஓடு, வீட்டை விட்டு வெளியே ஓடு, உன்னால குழந்தை பிறக்கல, நான் இன்னொருத்தி திருமணம் செஞ்சுக்க போகிறேன். இதெல்லாம் உருப்படுமா? அவங்க வாழ்க்கையில் மனைவிக்கு துரோகம் செஞ்சவங்க, மனைவியை வீட்டை விட்டு துரத்துறவங்களுக்கு நல்ல மரணம். ஆமென், க்ளோரி. இந்த உலகத்திலேயே நான் பார்க்குறேன் நல்ல மரணம். கடைசி நாட்களில் அவங்க நல்லபடியாக அவங்களோட மரணம் முடிந்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்துங்க, சாரால் செத்த போது கணவனோடு கூட ஆமென் மடியில் சாகணும், கணவன் பக்கத்திலிருந்து சாகணும். ஆமென், க்ளோரி. சாரால் மரித்து விட்டாள் என்று சொல்லி ஆமென் செய்தி அனுப்பப்பட்டது. அவள் மரித்து விட்டாள் என்று கேள்விப்பட்டு போய் அங்கே ஆமென், க்ளோரி போய் அவர் பார்த்தார். பார்த்தீங்களா? ஏன் ஆபிரகாமே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு, சாராளுக்கு பிறந்தா என்ன, குழந்தை பிறந்தா என்ன, உங்க 2 பேரும் ஒன்னா இருந்து வாடுற வாழ்க்கையை அடிச்சுக்கிட்டீங்களே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவன்
குழந்தைகள் அவர் கொடுக்கிற தேவன் தான். குழந்தைய கொடுக்கணுங்கிறது தான், சந்ததி உருவாக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். என்ன சித்தம்? பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும். மாம்ச சந்ததியை ஏற்படுத்திக்கிட்டார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நம்மளே அமைச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை நிம்மதி இருக்காது. நம்ம பிடிச்சவங்களுடைய வாழ்க்கை நம்ம அமைச்சுக்கிட்டா நம்ம நிரந்தரமா சந்தோஷம் வாழ முடியாது. ஏன் மனசுக்கு இவன் நல்லவன், இவன் நல்லவனா இருக்கிறான், அவன் முகத்தை பார்த்தா நல்லவன் அப்படின்னு சொல்றவனுடைய வாழ்க்கை நிம்மதி கிடையாது, நிலைச்சி வாழவே முடியாது. அல்லேலூயா. அவன் இந்த வனாந்தரத்துல அவன் என்ன சொல்லிட்டு போயிருப்பா, எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், அவன் க்ளோரி என்னை காண்கிறவர் என்னை பார்த்துட்டாரு, என்னை பார்த்து கேட்குறாரு, ஏன் எழுற அப்படின்னு. ஆபிரகாமில்ல கேட்கணும். நடுத்தெருவில் ஒரு பொம்பளையும் ஒரு மனைவியும் அம்போன்னு விட்டுட்டு ஒரு பெண்ணுடைய சாரானுடைய கண்ணி, நாகானுடைய கண்ணி, க்ளோரி அந்த கேத்துரால திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு வசவசன்னு பிள்ளைங்களை கொடுத்துட்டு அதுங்களுக்கு பொட்டலம் கொடுக்குற மாதிரி காசை கொடுத்து துரத்தி விட்டாராம் ஈசாக்கு. க்ளோரி ஈசாக்கோட இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டாராம். எதுக்கு இப்படிப்பட்ட நாரி போன வாழ்க்கை ஆபிரகாமுக்கு? ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு முன்பாக உத்தமனா நட அப்படின்னு. இனி ஆனாட்டெல்லாம் ஆடினதெல்லாம் ஆடட்டும், இனி இருக்கிற வாழ்க்கையில நீ எனக்கு முன்னாடி ஒழுங்கா இருந்தனா நீ நட, உத்தமனா இருந்து நடந்து காட்டு அப்படின்னு சொல்றேன். அருமையான சகோதரி, என்னைக்கு உங்களை வீட்டை விட்டு துரத்தலாம், உங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய நற்குணங்கள் ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், அற்பமா இந்த பூமியில நீங்க இருக்கலாம். ஆனால் எல்லாமே இதா இருந்தால், சூழ்நிலைகள் தோல்வி போல இருந்தாலும், எனக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நீங்கள் சார்ந்து கொண்டு கடைசி வரைக்கும் அவருக்கு நீங்க உண்மையா இருப்பீர்கள். ஆனால் க்ளோரி, ஹல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ஹல்லேலூயா, க்ளோரி. இரவும் பகலும் கோடா கொடி தூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். துதியும் கனமும் மகிமையும் அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடுகிற நல்ல தேவன், ஒரே தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லாக அவர் கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ ஆம் என்றும் ஆமென் என்றும் அவருக்குள்ள கலிகூர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும் க்ளோரி கண்ணீரும் வேதனையும் கடைசி வரைக்கும் வாழ்க்கை, கணவனோடோ இல்லை பிறந்த இடத்துலையோ புகுந்த இடத்துலையோ எது எப்படி வேணாலும் எது வேணாலும் தள்ளப்பட்டு கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளினாலும் தேவனாகிய கர்த்தரை பிடித்து கொண்டு அவரோடு கூட இருப்போமானால் கர்த்தருடைய கரம் உங்களையும் என்னையும் அவர் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எனக்கு செய்கிறது எல்லாம் நன்மைக்கே, உம்மால் எல்லாம் ஆகும், எனக்கு எல்லாம் நன்மையாய் நீ மாற்றி தரேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லையே.
வந்ததே அழுதையின் வாயிலே வந்ததே கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே இந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே கூடாதது ஒன்றும் இல்லை கூடாதது ஒன்றும் இல்லை கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே இந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உங்க சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே இந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உங்க சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே நாமத்தில் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவன் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பும்படி ஆமீன் என்னதான் ஆமான் திட்டம் போட்டாலும் சரி, அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஆமீன் அவனுக்கு தூக்கு மரத்தில் தொங்க விட கத்தராலே ஆகும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அவனுடைய பேச்சை கேட்டு ஆமீன் க்ளோரி கட்டளை இடுறதுக்கு ஆமீன் க்ளோரி ஒன்றும் தெரியாத புத்தி இல்லாத அந்த அகாஸ்வேரு ராஜா ஆமீன் என்ன அழகான ஒரு மனைவி வஸ்தி. அல்லேலூயா. அவன் அழகே எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அவன் கூட்டமிச்சு அவன் வரலங்கிறதுக்காக ஆமீன் அவனை தள்ளி வச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் தள்ளி வச்சிருக்கிறாங்களா? அல்லேலூயா. உன்னை தள்ளி வைக்கிறேன். அல்லேலூயா. க்ளோரி தள்ளி வைக்கிறாங்களா? தள்ளி வைக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். தள்ளி விடப்பட்டவங்களுக்கு கர்த்தர் மூளைக்கல்லா மாத்திடுவார். அல்லேலூயா. மூளைக்கல்லா மாத்திடுவார். ஆமீன். தள்ளப்பட்ட கல்லு தலைக்கு மூளைக்கல்லா மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அருமையான சகோதரியை என்னை தள்ளி விட்டுட்டாங்க. ஆமீன் க்ளோரி என்னை அற்பமாக நினைக்கிறாங்க. அல்லேலூயா. க்ளோரி எனக்கு இவ்வளோ ஒரு ஆமீன் துரோகம் செய்கிறாங்க, எனக்கு இவ்வளோ ஒரு வேதனைகளை கொடுக்குறாங்க, எனக்கு நிம்மதி இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற சகோதரியை கர்த்தருடைய வார்த்தையாலே நீங்கள் எப்படி வேணாலும் தேர்தல் படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறபடினால தள்ளி விட்டவங்களை பார்த்து ஆமீன் இப்படிலாம் தள்ளி விட்டுறாங்களேன்னு சொல்லி அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்க செய்கிற துரோகத்தை பார்த்து கண்ணீர் விடுக்காதபடிக்கு தள்ளி விடுகிற உனக்கே இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குமானால் தள்ளி விடப்பட்ட உனக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் ஆமீன் அவருடைய வார்த்தையினாலே எல்லாம் செய்ய ஆகும் என்று நம்ப இருக்கிற எனக்கு ஆமீன் எல்லாவற்றும் அவர் நன்மையாய் செய்கிறவர் என்று அறிந்திருக்கிறேன். அவர் நாமத்தினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. க்ளோரி. எந்த காரணமும் இல்லாமல் உங்களை தள்ளி வைக்கிறாங்களா? காரணத்தை சொல்லி உங்களை தள்ளி வைக்கிறாங்களா? அவர்கள் மனுஷர்களே கிடையாது, அவர்கள் மிருகம். அல்லேலூயா. க்ளோரி. அல்லேலூயா. ஆமீன். க்ளோரி. அகஸ்வேரு ராஜா பத்தி அவ்வளவு ஒரு அழகான ஒரு மனைவி, அவளோடு கூட வாழ்ந்திருக்கலாமே. க்ளோரி. அவள் சொன்ன ஆமீன் க்ளோரி அவன் வரமாட்டேன்னு சொன்னதுனால தள்ளி வச்சு. எவ்வளோ ஒரு அகங்காரம், எவ்வளோ ஒரு ஆணவம். பிறருடைய வீட்டை ஈச்சியாது இருப்பாயாக, பிறருடைய மனைவியை ஈச்சியாது இருப்பாங்க. ஆமீன் க்ளோரி. அன்னைக்கு எல்லாம் ஃபேஷனாக போயிடுச்சு வேசித்தனம் விபச்சாரம் செய்கிறதெல்லாம். ஆமீன் க்ளோரி. இது எனக்கு இன்னைக்கு அது ரொம்ப ஒரு அசிங்கமான காரியமாகவே தெரியுது கிடையாது. அல்லேலூயா. பிறருடைய மனைவியை ஈச்சியாது இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி ஆமீன் க்ளோரி அவள் தன் கணவன் உயிரோடு இருக்கும்போது மற்றவளை அவள் ஈச்சித்தாள். மகாவேசி அவள். அல்லேலூயா. ஒரெல்லாம் சம்பாதித்து தன் வீட்டை அவள் கட்டினாள், பொருளை சம்பாதித்தாள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆமீன் அவள் வேசித்தனம் செய்கிற இடத்துல எல்லாவற்றும் அவ அபகரித்தாள். அல்லேலூயா. க்ளோரி. அவள் புருஷனும் இறந்து போனான். இன்றைக்கு ஆமீன் க்ளோரி இன்னைக்கு அகங்காரத்தோடு கூட ஆணவத்தோடு கூட இன்றைக்கு தன் கணவன் இறந்து போனான்ங்கிற எண்ணம் இல்லாம இன்னும் அதிகமாய் சந்தோஷமாய் அவள் வேசித்தனம் செய்து கொண்டு வருகிறாள். இந்த உலகத்துல எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அகாஸ்வேரு தன் மனைவி தள்ளி வச்சதுக்கு காரணம் என்ன? அவள் சொன்ன வார்த்தை தவறா? அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவள் சொல்லியிருக்கிறாள். நீதி உள்ளவளாய் ஆமென் தேவனுக்கு முன்பாக அவள் இருந்தாள். ஆனாலும் அல்லேலூயா அகாஸ்வேருவே அடக்கி போட கர்த்தராலே ஆகும். வஸ்தி கிட்டலாம் அடங்க மாட்டான் அந்த அகாஸ்வேரு. அல்லேலூயா. வஸ்தியை வீட்டை விட்டு துரத்திடுவான், பட்டத்து ராணிங்கிற பட்டத்திலிருந்து துரத்திடுவான். ஆனால் அகாஸ்வேருவே நீ காலமெல்லாம் அடங்கி இருக்கணும்.
யாருக்கிட்ட அடங்கி இருக்கணும்? என் மக எஸ்தர் கிட்ட நீ அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு நீ அடங்கி இருக்கணும். யூத ஜனத்துக்கு விரோதமா நீ எழும்பாதபடிக்கு உன்னை நான் இன்னைக்கு அடக்கி போடுறேன்னு கர்த்தர் அன்னைக்கு வஸ்தியை தள்ளிவிடும் பொழுது ஒரு காரணமா இருந்தாலும் ஆமென் க்ளோரி, அவள் பக்கம் ஆமென் நியாயம் இருந்தாலும் அதை தேவனாகிய கர்த்தர் ஆமென் க்ளோரி ஒரு அகங்காரம் பிடித்தவனை, ஒரு ஆணவம் பிடித்தவனை, கர்வம் பிடித்தவனை க்ளோரி ஒரு அழகை மற்றவர்களை பார்க்கும்படி தன் மனைவி வேசியாய் காண்பித்து அவள் அழகை எல்லாரும் பார்த்து ருசிக்கும்படி ரசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று அழைத்த அந்த முட்டாளை எப்படி அவன் மூடதனத்தை அடக்கி போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டமிட்டார். ஹல்லேலூயா. க்ளோரி. எஸ்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆமென் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறவர் ஆமென் அடங்கி போக வைத்தான். ஹல்லேலூயா. ஆமென் க்ளோரி. நீ என்ன முத்திரை போட்டாலும் சரி அந்த முத்திரையை உடைக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் நாமத்தினால ஆகும் ஆமென் சொல்ல ஆகும், கட்டட நிற்கும். ஏனென்றால் ஆமென் க்ளோரி நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். எப்பேற்பட்ட அட்டைக்கும் அவரால் ஆகும். ஹல்லேலூயா. மட்டக்க அவரால் முடியும், அவருடைய முறியடிக்கவும் முடியும், நிர்மூலமாக்க முடியும். அவருடைய ஆமென் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் அகங்காரமாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். அப்புறம் பாருங்களேன், அந்த அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் ராஜாத்தி சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். முத்திரை என்ன போட்டது என்ன, கட்டளை என்ன கட்டளை, ராஜா சொன்னது சொன்னதுதான். அவன் மீறி நடந்த க்ளோஸ் கொண்டுடுவாங்க. ஆனால் மேலே இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டளை போட்டிருக்கிறார். நீ மக எஸ்தர் சொன்னதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படுத்தி தான் ஆகணும். அவன் சொன்னாலும் அதெல்லாம் நீ செய்துதான் ஆக வேண்டும். ஆமென். அவன் அகங்காரம் பிடித்தவனை அடக்கி வைத்தான். ஹல்லேலூயா. யூத ஜனத்துக்கு விரோதமாய் இன்னும் நீ அவன் கரத்தை நீ நீட்டக்கூடாது. யாரு? ஆமானுடைய வார்த்தையை நீ கேட்க கூடாது. உன் கண் முன்னால உன் வாயால் ஆமானுக்கு தூக்கலை போட சொல்லணும், நீ சொல்லணும். ஹல்லேலூயா. செய்வா. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் கணவனையோ ஆமென் உங்களுடைய பிள்ளைகளையோ ஆமென் க்ளோரி நீங்க நிம்மதியா இருக்கக்கூடாதபடி உங்களுக்கு துரோகியாய் சத்துருவாய் மாற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆமான்களுக்கும் கர்த்தர் தூக்கி போடுகிற நாள் சீக்கிரத்தில் வருகிறது. க்ளோரி. கண்களை துடைத்து கொண்டு தள்ளி விடப்பட்டவர்களை பார்த்து அழாதபடி, தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்க கணவனை பார்க்காதபடி க்ளோரி கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா உங்களும் எனக்கும் மனவாளனாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆமென் அவருடைய வாழ்க்கை அற்பமான அழிந்து போகிற வாழ்க்கையை கண்ணீர் விடாதபடி வார்த்தையினாலே உடைய இதயத்தை ஆத்துமா கட்டிக்கொண்டு பலனடைந்து தேர்தல் அடைந்து பரிசுத்த ஆவியானோடு கூட ஆமென் ஆவின வளர கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆமென். மனுஷனை பார்த்து பார்த்து ஐயோ இது வரைக்கும் நல்லா இருந்தாங்களே, இப்படிலாம் துரோகம் பண்றாங்களே, இப்படிலாம் போய் பேசுறாங்களே, இது வரைக்கும் நேசிச்சாங்களே, இப்ப மாறிட்டாங்களே, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த பூமியில இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. எல்லா காலகட்டத்திலும் அனுபவித்து கடந்து வந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்பி நம்பி ஏமாந்ததுதான். ஹல்லேலூயா. க்ளோரி. இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ? மனுஷன் மீது நம்பிக்கை வைப்போமானால் ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் யார்? அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அதனாலதான் மனுஷர்களுடைய அன்பெல்லாம் அவர் வேறு பிரித்து காண்பித்துக் கொண்டு வருகிறார். கர்த்தரை பிடித்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை ஆண்டவரே. அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை ஆண்டவரே. எனக்கு சொத்து சொந்தம் ஆமென் எல்லாம் நீங்க தான் ஏசப்பா, நீங்க தான் ஏசப்பா. ஆமென். உங்க விட்டா நீங்க மட்டும் எனக்கு போதும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆமென் க்ளோரி அவருக்கு ரொம்ப கொடுப்போமா? கண்ணில சொல்லிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. க்ளோரி. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும்
தூதரால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன். நான் பெலனானேன். இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே 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 எனக்கெல்லாம். இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஏதுமில்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் ஆசீர்வாதத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் ஆசீர்வாதத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே 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 எனக்கெல்லாம். இயேசுவே உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழேன். உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழேன். நான் உயிர் வாழேன். நான் உயிர் வாழேன். இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே அம்மா. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதுமில்லை. உம்மை விட்டால் ஏதுமில்லை. உம்மை விட்டால் ஏதுமில்லை. எல்லா சொந்தங்களும் இருக்குது. ஆனால் நேசிக்கிறதுக்கோ அன்பு செலுத்தவோ ஆமென் ஆறுதல் அளிக்கவோ தேற்றுவோ ஒருவரும் இல்லை. ஆமென். அதெல்லாம் ஏன் நடக்குது என் வாழ்க்கையில்? ஆமென் க்ளோரி. அவங்களெல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு ஆண்டவர் காண்பிக்கிறத ஆமென் புறமே தள்ளிடாதீங்க. அப்படிப்பட்ட கூட அன்பு எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் நான் தான் பைத்தியம். அல்லேலூயா. அவங்க கிட்ட இருந்து சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டோம், பரிதாபமாக இருந்தோம், அவங்கெல்லாம் நமக்கு ஆமென் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும், பாசமாக கனவு கூட காணாதீங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாத மிருகங்கள். ஆமென். உங்களுடைய உழைப்பில் உங்களோட அன்பில் அவங்க நிழல் காய்வாங்களே தவிர அவங்க ஒரு நாளும் ஆமென் நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, இவங்க நமக்கு இருக்கிறாங்க நம்பிக்கை ஒரு நாளும் அவங்க கிட்டது கிடைக்காது. ஆமென். இனியும் கிடைக்காது. எதிர்பார்த்து உங்க நிம்மதி சமாதானத்தை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆமென் க்ளோரி. அதை அப்படியே விட்டுடுங்க. மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று காண்பித்து கொடுக்கும் பொழுது ஆமென் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஆமென் பொல்லாங்கானவைகளை விட்டு நலமானதை பிடித்துக்கணும். இவங்க இப்படிதான் மேலும் மேலும் போய் எனக்கு நினைச்ச மாதிரி இவங்க இருக்கணும், ஆமென் எனக்கு நினைச்ச மாதிரி இவங்க பெர்ஃபெக்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சுத்தமே இல்லை. பரிசுத்தம் என்கிறது அந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியும் இல்லை? தேவனுக்கு பயந்துருக்கணும், தேவன் கீழ்ப்படியணும். இதெல்லாம் எதையுமே ஆமென் எதிர்பார்க்காதவர்களிடத்துல உங்கள் குடும்பத்தில் யார் இடத்துல நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கலையா, கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே ஆமென் க்ளோரி விதைக்காதீங்க. அப்படியே விட்டுருங்க. ஆண்டவரிடத்துல மட்டும் சொல்லிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயினே இருங்க. உங்க ஆத்மாவை கெடுத்துக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா. திருத்தவே முடியாதவங்களே ஆமென் நீங்களும் நானும் திருத்த முடியாது. அவங்க திருந்தவே மாட்டேங்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க, தெளிவா இருக்கிறாங்க, அவங்க உறுதியா இருக்கிறாங்க. என்னை ஒருவரும் திருத்த முடியாது, என்னை கேள்வி கேட்க ஒருவரும் கிடையாது. ஆமென் க்ளோரி. எனக்கு தெரியும் நான் எப்படி வாழணும்னு. அப்படிப்பட்டவங்கிட்ட போயிட்டு நன்மையை அவங்களுக்கு தெரியும்,
தீமையை அவங்க விரும்புகிறபடினாலே நன்மையை ஒதுக்கி போட்டு நன்மை விதைக்கிற உங்களையே அவன் அழிக்கும்படியாய் தள்ளும்படியாய் நினைக்கிற இடத்துல போய் போராடி கொண்டிருக்காதீர்கள் சகோதரியே. அல்லேலூயா. கண்ணீர் வெடித்து உங்க ஆத்துமாவே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. போய் அந்த நேரத்துல இவங்களால அவன் கணவனால பிள்ளைகளால உறவினர்களால சொந்தங்களால அக்கம் பக்கம் ஜனங்களால இப்படி வேதனை புரிஞ்சுக்கொள்ள ஒருத்தர் இல்லை, யாருமே இல்லையே ஆமென் க்ளோரி அப்படின்னு புலம்புற நேரத்தை விட்டுட்டு இந்த நேரத்துல போய் ஒரு சாப்டர் முடிப்போம், மத்தேயை முடிப்போம், மார்க்க முடிப்போம். இப்படி படிச்சு அதுல ஒரு வசனம் நம்ம இருதயத்துல போனாலும் ஆமென் நன்மை தானே. அழிஞ்சு போகிற மனிதர்களுக்காக உட்கார்ந்து அழுது ஆமென் ஆத்துமாவை சேதப்படுத்தி கொள்ளாது. பாடலை பாடி துதிங்க. தேவ பிரசனம், தேவ சமாதானம். எந்த மனிதனால எந்த துரோகியால ஆமென் நீங்க கைவிடப்பட்டு இன்றைக்கு தள்ளப்பட்டு வீட்டை விட்டு துரத்தி ஆமென் க்ளோரி வேதனைக்குள்ளாக உங்களை காயப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போட்டு உங்களையே அழிக்கும்படி கொல்லும்படி உங்களுக்கு சத்துருவாய் யூதாசாய் கூடவே இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா க்ளோரி, பொறுமையா இருங்க. செய்ய வேண்டியதை கர்த்தர் சீக்கிரமா செய்வார். அல்லேலூயா. செய்ய வேண்டியதை கர்த்தர் சீக்கிரமாய் செய்து முடிப்பார். யாருக்கு? யூதாஸ். உங்களுக்கு இல்லை. ஆமென். உங்களுக்கு நன்மையானவர்களை முடிசூட்டி யூதாசுக்கு செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. துரோகிகளை தேவனாகிய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட நாம் செலவிடும் நினைக்கிறோமே. ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு செலவிடணும்னு தோணுதே. ஐயோ கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும், இன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்ம வேதத்தை வாசிச்சோம் ஆமென் க்ளோரி நாம் நினைக்கிறோமா? ஆமென். நல்லா பாடணும்னு நம்ம நினைக்கிறோமா? இந்த வாரம் ஒரு வேளை உபாசிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம குடும்பத்தை குறித்து நம்ம நினைக்கிறோமா? அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் சரி இனி நாம் நினைப்போமா? ஆண்டவர் உம்மோடு நான் செலவிடணும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத. அவர் துதித்து பாட 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 நமக்கு விரோதமா பக்கத்திலேயே உட்காந்து யூதாஸ் என்னதான் உன்னை கொன்னணும் திட்டம் போட்டாலும் சரி ஆமென் குறித்த நேரம் வந்தாதான் பேதுருவை ஆமென் க்ளோரி ஆமென் சிறைச்சாலையில அவன் விடுதலை செய்ய முடியும். குறித்த நேரத்துல வந்தாதான் ஜெயில போக முடியும். குறித்த நேரம் வந்தாதான் சிலுவையில் அடிக்க முடியும். நேரம்னு ஒன்று உண்டு ஆமென். அவங்க தான் நேரம் காலெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, குறித்த நேரம் ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தீமை இதுவரைக்கும் அனுபவித்த உங்களுக்கு, அவரோடு செலவிட்ட உங்களுக்கு ஆமென் க்ளோரி. உலகமே உங்களுக்கு விரோதமாய் எதிராய் நின்றால், கணவனே உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து யுத்தத்துல பிசாசாய் சாத்தானாய் உங்களை அழிக்கும்படி நின்றாலும் சரி, கர்த்தர் ஆமென் அவரோடு செலவிட்டிருக்கிற உங்களுக்கு நீதி சரியட்டுவார், சகலத்தை மாற்றுவார், வீணாக போகாது. கரங்களை தட்டி சந்தோஷமாய் உற்சாகமாய் பாடுவோமா? அல்லேலூயா. ஓடு செலவிடுவோம், செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே பனான நான் உன்னாம வாழ்க வைத்துக் கொள்கிறேன் ஐயா. பூமியிலே பனான நான் உன்னாம வாழ்க வைத்துக் கொள்கிறேன் ஐயா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுவே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுவே.
செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவான மாற்றுதையா தாயானவள் தன் மாடலை மறந்தாலும் என்னை மறவாதவள் தாயானவள் தன் மாடலை மறந்தாலும் என்னை மறவாதவள் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தமே உம்மை பணிகிறேன் ஐயா தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தமே உம்மை பணிகிறேன் ஐயா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை மாற்றுதையா என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா உலகத்திலே உனக்கானால் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவான மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவான மாற்றுதையா மாற்றுதையா தாயானவள் தன் மாடலை மறந்தாலும் என்னை மறவாதவள் தன் மாடலை மறந்தாலும் என்னை மறவாதவள் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தமே உம்மை பணிகிறேன் ஐயா தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தமே உம்மை பணிகிறேன் ஐயா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவான மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவான மாற்றுதையா என்னை பலவான மாற்றுதையா என்னை பலவான மாற்றுதையா சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ அல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் க்ளோரி இதுவரைக்கும் என்னை ஆமென் உண்மையான அன்போடு கூட ஆமென் என்னோடதுல யாரும் பேசுறதும் இல்லை என்னிடத்துல பழகினதும் இல்லை அல்லேலூயா க்ளோரி ஆமென் நான் அப்பெல்லாம் நினைச்சுக்குவேன் ஆமென் ஆண்டவரே உண்மையான இருதயத்தோடு கூட உண்மையான அன்போடு கூட ஆமென் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஆமென் ஒருவரும் அவருடைய அன்பை நான் பார்க்காததுக்கு காரணம் என்ன அல்லேலூயா
ஆமேன் சில சமயம் தேவன் ஆமேன் ஏன் ஆண்டவர் வேறு பிரிக்கிறார் என்றால் அவருடைய பாத்திரமாய் நாம் இருக்கிறோம், அவருக்குரியவளாய் நாம் இருக்கிறோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இவங்க மனுஷன் ஆமே இந்த மனுஷர்கள் நம்ம ஆமே அவமதிக்கிறாங்க, இவங்க மனுஷன் நம்ம புண்படுத்துறாங்க, இவங்களால நமக்கு நித்தம் கண்ணி இவருடைய அன்பு நமக்கு இல்லை, ஆமே உண்மையான அன்பு நமக்கு கிடைக்கலன்னு ஏங்கி தவிக்கிறீங்களோ? இப்படி நினைச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு நீங்க சொந்தமானவங்க. ஆமே நீங்க கர்த்தருடைய மனவாட்டி, நீங்க கர்த்தரை மட்டும்தான் நேசிக்கணும். ஹல்லேலூயா க்ளோரி. இந்த இடத்திலிருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமே க்ளோரி உண்மையாகவே ஆமே நீங்க இதுவரைக்கும் கண்ணீரோடு இருந்த கண்ணீரெல்லாம் இனி வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார், நீங்க மனுஷரை அதிகமா நேசிச்சு மனுஷர்களுடைய அன்பு கிடைக்காத ஏங்கி தவித்து பரிதவித்து அவை வேதனையோடு இருக்கிறதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறான். என் மகளே உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன், உன்னதான் நான் நேசிக்கிறேன், நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல், உன் தேசம் நீ பழான தேசம் எனப்படாமல், நீ எப்சிபா என்று பியூலா என்று பெயர் பெறுவாள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா க்ளோரி. அவரை நேசிக்கிறதுக்காக அவன் நீங்க அவருக்கு சொந்தம். அவன் க்ளோரி. அவன் நீங்க அவருக்கு சொந்தங்கிறத நீங்க மறந்துடாம ஐயோ நான் அவருடையவல்ல, மனுஷனுடைய அன்புக்காக நான் ஏங்கி ஏன் இப்படி என் ஆத்மாவை சேதப்படுத்திக் கொள்கிறேன். இன்னைக்கு எத்தனை சகோதரிகள் கணவரை இழந்து கணவரால வீட்டை விட்டு துரத்தப்பட்டு உயிரோடு இருந்த விதவைகளாக்கப்பட்டு க்ளோரி மலடி என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்தி குழந்தை இல்லைங்கிறதுக்காக அனாதையாக்கப்பட்டு எத்தனை ஊழியக்காரிகளாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய மனவாட்டியாய். ஹல்லேலூயா. யூத ராஜ சிங்கத்தினுடைய மனவாட்டியாய், ராஜாதி ராஜா ஆட்டுக்குட்டியாருடைய மனவாட்டியாய் க்ளோரி அவரோடு கூட க்ளோரி மனவாட்டிங்கிற அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் யார் தெரியுமா? மனுஷனுடைய அன்பு, உண்மையான அன்பு கிடைக்காதவர்கள், மனுஷர்களால் காயப்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உன் மிருகத்தனமான மனிதர்களோடு கூட அன்பை எதிர்பார்த்து சொந்து போயிருக்கிற சகோதரி க்ளோரி, அந்த மிருகத்தினிடத்துல இனி அன்பு என்பது உங்களுக்கு கிடைக்காது. ஏங்கி தவிக்காதவர்கள் இன்றைய ரட்சணை நாள் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பு க்ளோரி என்னிலே நீங்க இவ்வளோ அன்பு கூர்ந்தீரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஆத்மாவை தேற்றிக் கொள்வீர்கள். ஆனால் சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு சோர்வு வரும் பொழுதெல்லாம் என் மனவாளன் உயிரோடு இருக்கிறார் சொல்லி தேற்றிக் கொள்வோமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட அன்றுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கைவிட மாட்டான், நிச்சயம் கைவிட மாட்டான். கைவிடுகிற சூழ்நிலை வந்தாலும் அவர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். க்ளோரி. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்ணுனை
மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்தலேவர் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்தலேவர் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. இயேசு நீங்க இருக்கீங்க, நான் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா எல்லாமே நீங்க பார்த்துக்கொள்வீங்க. அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. பாடுவோமா கரங்களை தட்டி? இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆமென், க்ளோரி. சோர்வில்லாத மனுஷன் இல்லை. எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோர்வு வந்தது. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். தினத்திற்கு பாடுவோமா? தினத்தோடு கூட நாம் பாடுவோமா? எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் முடித்து நாளிலே. ஆமென், க்ளோரி. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிருள்ள தேவனாய் ஆமென் இன்றைக்கு அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அவர் விசுவாசிப்போமா? ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கற்ற நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கற்ற நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை.
ஹல்லேலூயா. எந்த ஒரு பெண் கர்த்தரை முதலிடமா வச்சு அவன் குடும்பத்தை அடுத்து வச்சு அவன் நடத்துகிறார்களோ புத்தியுள்ள ஸ்ரீயாய் அந்த குடும்பம் கட்டப்படும். கர்த்தருக்கு ரெண்டாவதாக வச்சு முதலாவது தன் குடும்பத்தை பார்க்குறவங்களுக்கு அதில் நிரந்தரமான ஒரு நிம்மதி சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. அவருக்கு விசேஷித்தமானவளா நாம் இருக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா அவரை குறித்து நாம் தியானிக்கணும், அவரோட வார்த்தையை தியானிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட அவன் அதிக நேரம் செலவிடுகிற ஒரு பெண் தன் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டுவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவரை நாம் விசுவாசிக்கிறதுனால, அவரை நேசிக்கிறதுனால. அல்லேலூயா. க்ளோரி பாடுவோமா? கடைசியாக, தேவா நான் எதினால் விசேஷித்தவள், நான் எதன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமா உள்ளத்தில் எல்லா துக்கத்தையும் தூக்கி வீசிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அல்லேலூயா அவர் அமைதியை உயிர்த்தெழுந்தது இன்றைக்கும் செய்கிறார். சந்தோஷமாய் நான் பாடுவோமா? அல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதம் காட்டுது, பாதை கண்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது, பாதை கண்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அல்போடும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அல்போடும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். வானம் கொண்ட தேவஜனம் வானம் காக்குது, அவன் கொண்ட கண்களையும் கூட செல்லுது. வானம் கொண்ட தேவஜனம் வானம் காக்குது, அவன் கொண்ட கண்களையும் கூட செல்லுது. ராஜா நான் அதை தினம் யோசித்தவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசித்தவர். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்திட்டாலோ ஆசையுள்ள ஒரு நாளும் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்திட்டாலோ ஆசையுள்ள ஒரு நாளும் கூட வருது. மாறாவின் திரியை
அதை தினம் யோசிப்பவர், தேவானால் எதினால் விசேஷிப்பவர், ராஜானால் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், என்னோடு வருவதினால், என்னோடு வருவதினால், என்னோடு வருவதினால், என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க, நீங்க துதிக்கிறவங்களா இருப்பீங்க, பரிதபித்து ஆமென் க்ளோரி கர்த்தர் இடத்துல விண்ணப்பிக்கிறவங்களா இருப்பீங்க, இரக்கமுள்ளவங்களா இருப்பீங்க, தேவனுடைய சுபாவம் நிறைஞ்சிருப்பீங்க. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நீங்க எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தமானவங்க. ஆமென் க்ளோரி. இன்னைக்கு மனைவி தள்ளி விடுகிறது இன்னைக்கு சகஜமா போச்சு. ஆமென். மனைவி என்கிறதால ஒரு அங்கீகாரம், ஒரு மனைவி என்கிற கனம், ஒரு மனைவிங்கிற அந்தஸ்து ஒரு ஸ்தானத்தில் வைக்காதபடிக்கு இன்றைக்கு சபைகளிலே ஊழியக்காரர்கள், போதகர்கள் மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு மனைவியை திருமணம் செய்து கொள்வது இன்றைக்கு சகஜமாய் ஆமென் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. க்ளோரி. கர்த்தர் அதற்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வேதத்தில் எழுதியிருந்தபடி கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சகோதரியாய் கண்ணீரோடு கூட ஆமென் க்ளோரி கவலையோடு கூட நீங்கள் ஆமென் காணப்படுகிறீர்களோ, ஆமென் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களோ, இன்னைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையும் தள்ளினவர்களையும் ஆமென் க்ளோரி பாராதபடிக்கு அவங்க தள்ளிவிட்டாங்கன்னா நீங்கள் எதில் பாதிக்கப்பட போகிறீங்க? ஆமென் வஸ்திரத்துக்கும் ஆகாரத்துக்கும் தங்கும் இடத்துக்கும் தான். அன்றைக்கு ஏவாள் துரத்தப்பட்டது எதனாலே? அவர் செய்த பாவத்து நிமித்தமாய் சாப்பாடு, வஸ்திரம், தங்க இடம் இல்லாதபடி தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாள். சத்தியத்தை அறிந்து கொண்டாள். ஆமென். ஒரு பெண்ணாக நாம் இருக்கிறோம் என்றால் முதலாவது ஆமென் க்ளோரி ஆமென் நாளைக்கு மனுஷர்கள் மாறுவார்கள். அதுக்கு முதலாவதே ஆமென் க்ளோரி ஆமென் தன் சொந்த கால நின்று அவங்க சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை சார்ந்து இருப்போமானால் ஆமென் தள்ளிவிடப்படும் பொழுது ஆமென் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் இருப்போம். அப்படி இல்லாதபடி ஞானமுள்ள மகளாய், புத்தியுள்ள மகளாய், வீட்டு கட்டுகிற மகளாய் எழுந்து ஆமென் க்ளோரி கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு முன்பாக விசேஷித்தமானவர்கள். ஞானமுள்ள மகளாய் எழுந்து ஆமென் இன்னைக்கு கனியோடு கூட அநேக ஸ்திரீகள் இருப்பதற்கு என்ன காரணம் என்ன தெரியுமா? ஆமெனை தள்ளி வச்சுட்டாங்க, ஆமெனை துரத்திட்டாங்க, இவளை 1000 படி சுமத்துறாங்க. அல்லேலூயா. க்ளோரி. எனக்கு நான் வைக்கிறேன். உறவினர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, கூட பிறந்தவர்கள் பார்க்குறாங்க, தாய் தகப்பன் பார்க்குறாங்க. தள்ளிவிடப்பட்ட அந்த மகளுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இன்றைக்கு அப்படிதான் ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும் அவன் தள்ளிவிடப்படுகிற சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன? தள்ளிவிடும்படியாய் கொடுக்கிற மிருகத்தினுடைய ஆலோசனைகள். தள்ளிவிட்டவர்களை கர்த்தர் அவன் எப்படிப்பட்ட வாதிகளினால் சிற்றித்திருக்கிறார் வேதத்திலே. அல்லேலூயா. க்ளோரி. ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்தால், ஒரு பெண்ணுக்கு வேதனை கொடுப்பார்கள் ஆனால் ஆமென் க்ளோரி மிகுந்த உபத்திரப்புள்ளாவார்கள். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அவர் விதவைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆமென் திக்கற்ற பிள்ளைக்கு அனாதைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவர்கள் முறையிடும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு நீங்கள் தள்ளிவிடப்பட்டவர்களாய் கண்ணீரோடு கூட சோர்ந்து போய் இனி நான் எப்படி வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி கவலையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களோ, எழுந்து பிரகாசிங்க, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்து. நான் எப்படி எழும்பி பிரகாசிக்கிறோம், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆமென் ஞானத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். எழுந்து ஆமென் க்ளோரி யோசித்து கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு துதித்து பாடி எழுந்து அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு தைரியமாய் புறப்பட்டு நடங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்கு முன்பாக உதிக்கும். துக்க நாட்கள் முடிந்து போகும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய அன்பை நம்பி நம்பி சோர்ந்து போய் வேதனையோடு இராதபடி இன்றைக்கு அவன் துதித்து பாடும்பொழுது நாம் என்ன சொன்னோம்? தேவா நான் இதனால் விசேஷித்தவன். அல்லேலூயா. க்ளோரி. நீரினை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லி அப்படி சார்ந்து கொள்வீர்களானால்
நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீர்கள், பலனை செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த சாயங்கால வேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னீரேன். உடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு முன்பாக ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் நீதாமே பலப்படுத்துவீராக. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதரருடைய கண்களையும் கர்த்தர் ஆண்டவரே, கண்ணீரையும் கர்த்தர் நீதாமே துடைத்து அவர்கள் கண்ணீருக்கு கர்த்தர் நீதாமே நியாயம் செய்வீராக. அவர்களை கைவிடாதபடிக்கு தேவனாகி கர்த்தர் நீ காத்துக் கொள்வீராக, ஏந்தி கொள்வீராக, சுமப்பீராக. அரை வயது மட்டும் நான் உன்னை சுமப்பேன், முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரேன். அப்பா, உன்னை துதிக்கிறோம் ஐயா. உன்னுடைய தூதர்களை நீ அனுப்புவீராக. ஒவ்வொரு காயம்பட்ட சகோதரருடைய கண்ணீரை துடைப்பீராக, பலனை செய்வீராக, சமாதானத்தை கற்றிடுவீராக. அவருடைய வார்த்தையினால் எழுந்து பலனை செய்வீராக. அவருடைய ஊழியக்காரியாய் தேவனாகிய கர்த்தர் எழும்பு பிரகாசிக்கும்படி நீ செய்வீராக. பொல்லாத சத்துருடைய எல்லா கிரியைகளும் கர்த்தர் நிர்மூலமாக்கி என் தேவனாகிய கர்த்தாவை நாங்கள் இன்னும் உம்மை துதிக்க ஆராதிக்க பலனையை கருவி செய்யுங்க. தேவ சமாதானம் எங்களை துதிக்க சூழ்ந்து கொள்ள முடியாத செபிக்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் உள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.